அது வந்து தோனியே சொன்னாரு இது போஸ்ட் மேட்ச்ல. டெவால் பிரூவிஸ் வே ஹி பேட்டட் இட் சேவ்ட் அஸ். இன்ஃபேக்ட் 5 விக்கெட்ஸ் பவர் பிளேக்கு அப்புறம் விட்டீங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் இன். பட் த ரியாலிட்டி ஆஃப் இட் இஸ் லச்சிகா தட் வாஸ் one error. But the other error was I have to ask this question, Chika. Yes, me, lot of us are MS Dhoni fans. Is it time? See, Ani, yes, today, I don't know, he said, அவன் என்ன சொன்னான், நான் ஏன் அடிக்கலன்னா எனக்கு என்ன இதாயிடுது, all out ஆன சான்ஸ் இருந்ததுன்னா, that is both Shivam Dube and MS Dhoni, they could have been all out because he came in at the 14th over. அங்க 2 விக்கெட் இருந்தா probably they would have been all out also. But that's the chance you have to take. But Shivam Dube ரொம்ப வழிகிறான். entire season பார்த்தா last year second halfல இருந்து அவனை சார்ட் அவுட் பண்ணாங்க Shivam Dube. Shivam Dube கையும் வர மாட்டேங்குது, காலும் வர மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா டெவியர்ஸ் பாருங்க ஸ்கோரை. I don't have to say anything. அது ஒரே ஒரு மேட்ச் சார காலத்துல சம்பவம் ஒரு 50 ஒரே 50 இயர்ஸ் ஆகிடுச்சு மும்பை. அந்த மேட்ச் எப்படி அவனுக்கு அடி கொடுக்கவே மாட்டேன்றாங்க, அவனுக்கு ரேஞ்சில கொடுக்கவே மாட்டேன்றாங்க Shivam Dube. எல்லாம் கம்ப்ளீட்லி. இன்னைக்கு கூட நீ பார்த்தனா அவன் பாடுறான், இவன் போடுறான் ஹசரங்கா, அவனே அடிக்க முடியல அவனால. 39 of 32 balls. தோனி கமிட் தோனி அவன் வந்து என்ன சிங்கிளா எடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு. அவன் தோனி வந்தாலும் லெக் ஸ்பின்னர் கொண்டு வந்துடுறாங்க. சோ அவனையும் ஒரு மாதிரி சார்ட் அவுட் பண்ணாங்க. அவன் லாஸ்ட் 3 overs வச்சிருந்தாங்கடா அவனுக்கு. ஹசரங்கா 2 over தோனிக்கு இவனே போட்டான். அவன் பேர் ஹசரங்காவே போட்டு தட்டான் அவன். லெக் ஸ்பின்னா கஷ்டம்னு. அதையா தோனிக்கு அது முடியல. மேபி இஸ் ஏஜிங் ஆல்சோ 43 years. ஐசைட் அவ்வளவு குவிக்கா இருக்காது, ரிஃப்ளெக்ஸ்லாம் குவிக்கா இருக்காது. யூ வில் ஹேவ் டு சே தட். அண்ட் ஹி ஆல்சோ ஹேஸ் டு டேக் அ கால். whether he can do it, he cannot do it. I mean, end of the day, you can't just ஒரு 6 அடிச்சு போறாது இல்லையா. ஒரு டீம் பார்த்தா next year நீ பில்டிங், I mean, we're going to build a team for the future. Dhoni himself has to take a proper call. That is his choice. Yomi, I think ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா இந்த சீசன் ஃபுல்லா அகேன்ஸ்ட் ஃபார் MS Dhoni is the fact that எல்லா கேப்டன்ஸ் எல்லா ஸ்பின்னர்ஸும் ஒரு 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 ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து they've become a speed breaker. அந்த ஸ்பின்னர்ஸ் வந்தாலே வந்து தோனிக்கு வந்து வைட் ஆஃப் த கிரீஸ் போடுறாங்க, அந்த ரேஞ்ச்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் தட் அவரும் வந்து உள்ள வந்து எதுவும் உள்ள வந்து அடிக்கணும்னு ட்ரை பண்ண மாட்டேங்கிறாரு, அங்கேயே தான் நிக்கிறாரு. கொஞ்சம் டெக்னிக்கலா நான் போறேன். I don't know why the big reason is coming, because ஒரு 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 பீக்ல இருக்கிற தோனினா நல்லா அதுதான் சொல்றேன், பீக்ல இருக்கிற தோனி வந்து நல்லா உள்ள வந்து கனாசுவாரு, கவர்ஸ் மேல அடிப்பாரு, பாயிண்ட் மேல அடிப்பாரு, அந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் இருக்கு. இது வந்து வெரி வெரி அலார்மிங் தட் டெஃபினெட்லி they have sorted MS Dhoni and அவருமே வந்து எதுவுமே கவுண்டர் பண்ண மாட்டேங்கிறாரு.